ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிந்து சிங்கிங் கிச்சனில் வெந்தயக்கீரை கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெந்தயக்கீரையை அந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வேர்க்கடலை, உடச்ச கடலை, வெள்ளை எள்ளு, காஞ்ச மிளகா, தனியாத்தூள், சில்லி பவுடர், கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள், ஜீரகம், சால்ட்டு, தக்காளி, வெங்காயம், பூண்டு நீளமாக அரிஞ்சது, பொடியாக அரிஞ்சது. ஃபஸ்ட் நம்ம இந்த வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்ததும் கூடவே வெள்ளை எள்ளையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு உடச்ச கடலையும் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வறுத்து எடுத்து, இப்போது இது மூணுத்தையும் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் ஒரு கடாய் ஹீட் பண்ணி அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஆயில் ஹீட் ஆனதும் நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கினதும் நம்ம இங்கே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கீரையை சேர்த்து நல்லா வதக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பையும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கீரை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கடாயை ஹீட் பண்ணி ஆயில் சேர்த்து ஜீரகத்தை அழிச்சிடலாம். ஜீரகம் பொரிஞ்சதும் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிற பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். நெக்ஸ்ட்டு காரத்துக்கு காஞ்ச மிளகாவை சேர்த்து வதக்கலாம். பூண்டு நல்லா வதங்கினதும் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். யார் மகள் இப்போ மகள், ஏது இனி இந்த கேள்வி, கூட்டிலே தாய் வீட்டிலே வாழும் இனி இந்த குருவி, பாடலாம் தினம் தினம் பொது கீர்த்தனம், நாளெல்லாம் தளிர் வீடும் இந்த பூவனம், வானம் பூமி வாழ்த்தும் வாடை காற்றும் போற்றும், ஓ புது கதை அரங்கேறிடும் பூங்காவியம், பேசும் ஓவியம், ஆணி பொந்தேரோ ஆரிரு ஆரு. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதும் நெக்ஸ்ட்டு தக்காளியை சேர்த்து வதக்கலாம். இப்போது தக்காளி நல்லா ஓரளவுக்கு வதங்கி வரும்போதுக்குள்ளே நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிற பொடிங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். தக்காளி நல்லா உடைஞ்சி வரணும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளி பச்சை வாசனை எல்லாம் போய் வதங்கி வரட்டும்.
இப்போது பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம இங்கே அரைச்சி வச்சுருக்கிற வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, வெள்ளை எள்ளு இது மூணுத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இந்த வெங்காயம் தக்காளியோட சேர்த்து நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட வதங்கி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதும் நம்ம இங்கே வதக்கி வச்சுருக்கிற கீரையையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வெந்தயக்கீரை கூட்டு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த கீரை கூட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். சிந்து சிங்கிங் கிச்சனுக்கு மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல். பாய்.